பார்த்தீங்கன்னா விசில் வந்துச்சு. நம்ம பிரியாணி ரெடி ஸ்டேஜில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஐ திங்க் நல்லா டேஸ்ட்டாக வந்து நினைக்கிறேன். குட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் டைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு செகண்ட் வாஷ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட ஸ்வீட் ஹோம் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்புலேருந்து குக்கர் இறக்கி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஸ்டேஜ் நம்ம சாப்பாடு கண்டிஷனில் இருக்குது. ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பீஸ் அண்ட் ரைஸில் நல்ல ஒரு மேஜ் ஆகட்டும். தென் ரெடி டு சர்வ் கண்டிஷன் நம்ம சர்வ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சர்வ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு பாயில் பண்ண எக் கொஞ்சம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எக்ஸில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதே மாதிரியே நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க கிரேவி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட்டான பிரியாணியோட ப்ரிப்பரேஷன் அந்த மெத்தட் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ஜீவா விஜய் 3699 நேச்சர் லாக்ஸ் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த மேக்கிங் ஆஃப் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா சிக்கன், அப்புறம் அதுக்கு தேவையான கொஞ்சம் புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து டொமேட்டோ, பிரியாணி இலை, அப்புறம் மிளகா, அப்புறம் வெங்காயம், ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் as usual ஃப்ரெண்ட்ஸ். 2 வெங்காயம் 2 தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா as usual சோம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சக்தியோட பிரியாணி மசாலா. இவன் நம்ம எப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கடாயில் குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இப்போ கடுகு போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம சோம்பு இதெல்லாம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா இதானவுடனே அடுத்து நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டு வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தென் அப்புறம் கொஞ்சம் இந்த பிரியாணி இலை கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் அது கொஞ்சம் நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வதங்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு செந்நேரம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எப்போயுமே ஆனியன் எடுத்துட்டோம்னா ஒரு ரெட்டிஸாக வர அளவுக்கு வதங்கணும்னா அதோட நல்லா வதங்கி அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆட் பண்ண வேண்டிய கண்டென்ட்டு நம்ம இப்போ ரெடியாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து சிக்கன் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர் டு ஒரு 1 kg இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வதங்குற கண்டிஷன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோவோட சேர்த்து நம்ம நல்லா ஃபுல்லாக வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த அளவுக்கு வதங்கணும்னு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு கிரேவி லெவலுக்கு அளவுக்கு நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் வந்து நமக்கு தேவையான நீட் இருக்க உப்பு அளவு போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்கவங்க நார்மல் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஆனியனோட வந்து பார்த்திங்கன்னா உப்பு நம்ம அப்படியே ஆட் பண்ணும்போது அந்த உப்போட தன்மை அப்புறம் ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது யூஸ்ஃபுல்லாக ஒரு பேசிக்கான விஷயம். கொஞ்சம் இதோட நல்லா வதங்குற அளவுக்கு இப்போ ஆனியன், டொமேட்டோ அந்த பிரியாணி இலை, சோம்பெல்லாம் நல்லா ஒரு செந்நிறமாக ஓரளவு வதங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிளகா வந்துட்டுருக்கனால அந்த மிளகாயோட கண்டென்ட்டோட காரம் ஸ்பைஸியாக இருக்கிற அளவுக்கு எல்லாமே இந்த ஆனியன்லேயும் தக்காளியிலையும் ஒரு வெஜ்ஜாகி ஒரு ரெட்டிஸான ஃபீல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி ஒரு கிரேவி அளவுக்கு ஆகிற மாதிரி ஒரு நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாக வதக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தென் அதோட கொஞ்சம் கறி மசாலா பவுடர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டேஸ்ட்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலா ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். தென் அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு, நமக்கு காரம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகா பொடி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதெல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நமக்கு அந்த மாதிரி மெர்ஜாக ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி இந்த டொமேட்டோ, ஆனியன் இதெல்லாம் விட நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா மெர்ஜாகி கொஞ்சம் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு செந்நேரமாக வதங்குற அளவுக்கு நம்ம பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
வதங்குற கண்டிஷன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைட்டாக ஆட் பண்ணிட்டு அது ஒன்று கொஞ்சம் சேர்த்து வதக்கலாம், நல்லா வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. ஐ திங்க் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் காட்டிட்டு இதாக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காட்டிட்டு போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு. இது பார்த்து அளவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அது கசப்பான டேஸ்ட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவு பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கி இதுவே ஒரு கிரேவி ஃபீல் வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணினாவே ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா புதினாவை சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா அதோட ஆட் பண்ணி ஒரு ப்ராப்பர் மிக்சிங் ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் நம்ம எடுத்து வச்சுருக்க கறி ஃப்ரெண்ட்ஸ், இது கறி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கனை அதோட நல்லா ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பிரியாணி லெவலுக்கு நம்ம எந்த அளவுக்கு பீஸ் நம்ம கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே நம்ம அதோட வணக்கி விடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்சிங் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃபுல்லாக வணக்கி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சேர்ந்து கறியும் நல்லா பார்த்திங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா மெர்ஜாயி அதில் அப்படியே இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி அரிசிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அரிசி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவு ஈக்குவலண்ட்டாக நம்ம வாட்டர் அரிசி வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு பண்ணிக்கிறோம், தண்ணி ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தென் எல்லாம் தேவையான நல்லா சேர்த்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை நம்ம அரிசிக்கு தகுந்த அளவு ஊற்றியாச்சு. தென் இதோட கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பிரியாணி டேஸ்ட் வருது, ஏன்னா சிக்கன் பிரியாணிங்கிறனால அந்த பிரியாணி ஃப்ளேவர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சள் ஃப்ரெண்ட்ஸ், அது இஃப் நீடட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் ஆல்ரெடி நம்ம போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எப்படி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்குங்கிற காரணத்தினால அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு. தென் வந்து நம்ம இது பண்ண அரிசி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம எடுத்து பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி நாங்கள் ஒரு 1.5 கிளாஸ் ஐ திங்க் நாங்கள் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணிக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா நேர் to 1 kg இருக்குது. ஸோ அது ஈக்குவலண்ட்டான ரைஸ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் போட்டதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சும்மா ஒரு லைட்டாக ஒரு 2 seconds or 3 seconds இப்போ நம்ம சும்மா கிண்டி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கொஞ்சம் பிரியாணிங்கிறனால கொஞ்சம் ஆயில் ஃபைனலாக இன்கேஸ் அதை பத்தாமல் இருந்துச்சுன்னா கூட பிரியாணியாக நம்ம ரெடி ஆகும்போது அந்த ஆயிலி ஃபீல் வரும். இந்த மிளகாத்தூள் மிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக காரத்துக்காக.
இது முடிஞ்ச லைட்டாக கொஞ்சம் கிளறி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் we are done ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து குக்கரை நம்ம லாக் பண்ண போகிறோம்.